ஐய்யய்யோ! பீட்ரூட்டா எனக்கு வேண்டாமா அப்படின்னு தெரிச்சுட்டு ஓடுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த மாரி ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுத்துருங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு குக்கர்ல ஊற வச்ச ராஜ்மா, 2 உருளைக்கிழங்கு, 2 பீட்ரூட் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு, தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுருங்க. நம்ம சேர்த்துருக்க ராஜ்மா வந்து நல்லா ஃபைனா வெந்து வரணும். அந்த மாரி சேர்த்துக்கோங்க. நீங்க ராஜ்மாவுக்கு பதிலா வெள்ள கொண்டைக்கடல, வெள்ள சுண்டல் இருக்கு இல்லையா? அது கூட சேர்த்துக்கலாம். வேக வச்சது வந்து நம்ம தனித்தனியா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். பீட்ரூட் மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, பிளாக் பெப்பர் அதாவது கருப்பு மிளகுத்தூள் இத ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் இது நல்லா பைண்ட் ஆகி வரதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, அப்புறம் மிளகாத்தூள். இதெல்லாம் காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கட்லெட்டுக்கு தட்டுவோம் இல்லையா? அந்த மாரி தட்டி எடுத்துக்கோங்க. வடைக்கு போடுவோம்ல, அந்த மாரி கொஞ்சம் திக்கா. ரொம்ப தின்னாவும் வேண்டாம், ரொம்ப திக்காவும் வேண்டாம். மீடியம் சைஸ்ல தட்டி எடுத்துட்டு, நீங்க டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு சைடு கிரிஸ்ப் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு 2 சைடு கிரிஸ்ப் ஆனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா, அவ்வளோதான் டேஸ்டியான பீட்ரூட் கட்லெட் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.